ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு சில டாபிக்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு. நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டை அப்டேட்டை பார்க்கலாம். ஒட்டு மொத்தமாக நாளைக்கு என்னென்ன நியூஸ் வருதோ அதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்சேன் எக்ஸ்பைரி, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு வியர்டான எக்ஸ்பைரி, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது இந்த எக்ஸ்பைரி அப்படின்றது தான் சொல்லணும். என்ன ப்ரோ அப்படி என்ன ஆப்போசிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. காலையில் கிட்டத்தட்ட டவ் வந்து நியராக ஒரு 350 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்கும்போதும் நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 250 பாயிண்ட் தான் நெகட்டிவில் இருந்தது. ஸோ டவ்வு 350 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது 250 பாயிண்ட் ப்ளஸுக்கு வந்துருச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 600 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு ரேலி இருக்கும்போது மற்ற எல்லா குளோபல் மார்க்கெட்டும் ரெக்கவர் கொடுத்துட்டான். நீங்கள் நிக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் 5% நெகட்டிவில் இருந்து -3%, 2% ரெக்கவர் கொடுத்துட்டான். மற்ற கொரியாவாக இருக்கட்டும், யூரோப் மார்க்கெட்லாம் காப்பாற்றினது இந்த யூஎஸோடைய மூவ் அப்படின்றது தான் சொல்லணும். பட் இன்றைக்கி இந்த மூவ் வந்து நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணல. ஸோ இன்றைக்கி நானும் ட்ராப் ஆகிட்டேன் அப்படின்றது தான் சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க. ஸோ டவோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவோட ஃபியூச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணிச்சு. கடந்த ஒரு மாதமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிலையும் ப்ளஸ் வந்து டவ், அதாவது பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மூவ் அப்படியே வந்து கேப்சர் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ கேப் டவுன் கேப் அப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் யூஎஸ் மார்க்கெட் பொறுத்து ஓப்பன் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் அவங்க ஃபியூச்சர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபியூச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து மற்ற குளோபல் மார்க்கெட்டும் ரொம்ப சென்சிட்டிவாக வந்து ரியாக்ட் பண்ணிச்சு. பட் இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது. அந்த மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது, நம்ம மார்க்கெட் மதியானத்துக்கு மேலே தும்முன்னு வந்து குப்புற விழுந்துருச்சு. இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் கடைசி ஒரு மணி நேரம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக் அப்படின்றது தான் சொல்லணும். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் குப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்து போச்சு அப்படின்றது தான் சொல்லணும். பேங்க் நிஃப்டி நியராக 4% அவுட்டு, மிட் கேப் நிஃப்டி அதுவுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.4% அவுட்டு. இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பைரியில் விழும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் 6-7 மேக்ஸ் பைனை தாண்டி அதோட லாஸை வந்து ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் செல்லரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றது தான், ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேயில் டம்ப் பண்ண விஷயங்கள் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒரு 2:30 மணிக்கு மேலே இன்ட்ராடேயில் டம்ப் பண்ண விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் கவர் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறும் அப்படின்னு நினச்சேன். பட் இன்னும் சிவியராக ஷார்ட் ஆகிட்டு 3 மணிக்கு மேலே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்த்லெஸ்ஸாக மாறினதுக்கப்புறம் ஸ்பாட்டை வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்றது தான். இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு. பட் இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வர இருக்கிற ஏப்ரல் மந்த் சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நாளைக்கு லீவ் ஆக்சுவலாக மார்க்கெட்டு. நாளான்னைக்கு புதன்கிழமை ஃபர்ஸ்ட் டே, அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டே. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா நியூ எக்ஸ்பைரி மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். கூட கொஞ்சம் பாசிட்டிவாக ஏதாவது நியூஸ் வரும் பட்சத்தில், இப்போ வார் நியூஸ் ஏதாவது வரும் பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வேகமாக ரியாக்ட் பண்ண வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பிரேக் அவுட் ஆக்சுவலாக, ஓகே, பிரேக் டவுன் தான் அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலில் மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து மந்த்லி கேண்டில் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த மாதத்தோட ஹை வந்து நியராக 25,000ங்க ரவுண்டாக வச்சுக்கிட்டா. இன்னியோட லோ, அதாவது இன்றைக்கி தான் ஆக்சுவலாக லோ. ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 22,286 வரைக்கும் போயிருந்தது, ஓகேங்களா? நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2,800 பாயிண்ட் மொத்தமாக டவுன் ஆகிருக்கு. 11% வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்குது. அதாவது இந்த ஒரு டவுனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷத்தை கவர் பண்ணிடுச்சுங்க, ஓகேவா? ஸோ ஒரு வருஷம் கொடுத்த பெரிய கெயின் எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து அடித்து விட்டுருச்சு அப்படின்றது தான் சொல்லணும். இதில் என்னென்னா எனக்கு ஒரே ஒரு கவலை, இஸ்ரேல் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற இஸ்ரேல் மார்க்கெட் ஜஸ்ட்டு 6-7% தான் டவுன் நினைக்கிறேன். நம்ம மார்க்கெட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதுவும் இந்த பேங்க் நிஃப்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 17-18% இறங்கியிருக்குங்க. போன மாதம் நியராக 61,500, ஓகேங்களா? 61,500, 61,500. இந்த மாதத்தோட லோ நியர்லி 50,000 வந்துருச்சு, ஓகேங்களா? 11,500 பாயிண்ட் காலி. நியர்லி இந்த மாதம் மட்டும் ஒரு 16% வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். பேங்க் நிஃப்டியை ரொம்ப போட்டு அடித்து வச்சுருக்காங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் வேல்யூ கொடுத்து வச்சுருக்கு, ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டு இந்த ரேலிலாம் பார்த்தீங்கன்னா
பேங்க் நிஃப்டி தான் கொடுத்து வச்சுருக்கு 50லேருந்து 60,000 பேங்க் நிஃப்டி போகும்போதெல்லாம் இதுதான் நிஃப்டியும் கூட்டு போயிருந்தது ஓகேங்களா. ஏன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் பெரிய அளவு புஷ் இல்லை ரொம்பவே. ஸோ அப்படின்னு சொல்லும்போது பேங்க்ஸ் தான் ரொம்ப சாலிடாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்றது வந்து சொல்லணும். பட் ஹவெவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு ஒரு போதாத காலம். எஸ்பிஐலாம் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு, சூப்பரான ஒரு ப்ரைஸு பிலோ 1000 கீழெல்லாம் இருக்கிறது ஆக்சுவலி நல்ல ப்ரைஸு. எல்லா பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரெக்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து பார்த்தாலுமே 10%க்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். இன்றைக்கி ஒரு 2-3% ஆமாம் 2.5% அவுட்டு. இந்த 2.5% நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டில் நேவ் அடிபட்டு இன்னும் வேல்யூ வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் சொல்லணும். தென் இந்த ஏப்ரல் சீரீஸ் வந்து எப்போவுமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஏப்ரல் சீரீஸ்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்கேஸ் குளோபலில் சின்னதாக பாசிட்டிவ் நியூஸ் இருந்தால் இன்னும் நம்ம மார்க்கெட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேராக பண்ணி எடுத்துகிட்டு போகும். பட் சின்ஸ் வந்து நியூ எக்ஸ்பைரி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ரெண்டாவது ChatGPT கேட்டிருக்கேன். ஸோ என்ன மாதிரி ஏப்ரல் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது டோட்டலாக நிறைய விஷயத்தை எடுத்து வச்சுருக்குங்க. அதில் ஒன்று என்னென்னா, இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது என்னோட புரிதல். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் 10-11% அவுட் ஆகிடுச்சு. நிறைய ஸ்டாக்ஸு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அதாவது மொதல் வீக்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கறது என்னென்னா ஐடி தான். ஐடி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஐனால் ரொம்ப அடித்து 20-25% இறங்கிடுச்சு. அப்போது இங்கே ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸ் வேகமாக ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்த ஐடி கொஞ்சம் பாசிட்டிவாக திரும்பும்போது மார்க்கெட் கொஞ்சம் வந்து போகலாம். ஸோ Q4 ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா மார்ச், அதாவது இது யூஸ்வலாக மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்ட்ராங் இல்லை வெரி வீக்காக இருக்குது அப்படின்னா, ஏப்ரல் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ட்ரெண்ட் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக சொல்லுது. அதையும் பார்க்கலாம். ஸோ எஃப்ஐயோடைய ஃப்ளோஸு தென் வந்து குளோபல் கியூஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இந்த ஏப்ரல் மந்த்தை வந்து தீர்மானிக்கும். முக்கியமாக பார்க்க போனால் இந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து ஒரு கீ ஃபேக்டர்னு சொல்லணும். கூட இந்த வாரோடைய எஸ்கலேஷன் இல்லைனா டீஎஸ்கலேஷன் சொல்லப்படுற, அதாவது பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நியூஸ் வரும் பட்சத்தில் நம்ம மார்க்கெட் இறங்கின இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகும் அப்படின்ற ஹோப் வந்து நிறையவே இருக்குது அப்படின்றது தான். ஏன் இந்த மார்க்கெட் இறங்குது அப்படின்ட்டு ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தது. இது ஒன்றுமே கிடையாது, நம்மளுடைய க்ரோத்தை அடிபடுற விஷயம் அப்படின்றதுனால தான் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 10% கரெக்ஷன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கரெக்ஷன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த க்ரூடு ப்ரைஸ் ஏறும் பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் க்ரோத்துக்கு த்ரெட் வரும் பட்சத்தில் இன்னும் மார்க்கெட் வந்து இறங்கலாம் அப்படின்றது தான். ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. என்ன உஷாராக இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவங்க கொடுக்குற ப்ரீமியத்துக்கு 2% தான் மேலே கீழே என்னால் ரேஞ்ச் வைக்க முடியுது. ஆனால் மார்க்கெட் எண்ட் ஆஃப் ஈஓடியில் 2.5% முடிஞ்சு நமக்கு லாஸ் தான் தருது. இதுதான் உண்மை ஓகேங்களா. ஸோ இன்றைக்கெலாம் அப்படி தான் இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அதை புக் பண்ணி வேறு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் மார்க்கெட் ஒரு சைடு ஓடிடுது. நம்ம ரிஸ்க்கை நம்ம எடுத்துகிட்டு அதாவது ரிஸ்க்கை கொடுத்துட்டு வர மாதிரி தான் இன்னையோட ட்ரேடிங் டேலாம் இருந்தது. பட் நிறைய பேருக்கு மற்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நாளாக இன்றைக்கி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒரு சைடு ட்ரெண்டு ட்ரை பண்ணுறவங்களாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி உங்கள் டே எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு அப்டேட்டு இல்லை இந்த ஒரு விஷயம் மேபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.